ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சேட் எபிசோடு தான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி வந்து கோயில்ல இருந்து வீட்டுக்கு வராங்களா, வரும்போது சாரதா எல்லாருமே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சாரதா வந்து எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, சாரதா சொல்ற மாதிரிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு பாட்டி திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப காவேரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்புறமா கங்கா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொன்னோடனே காவேரி பாட்டி சொன்னதையும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிவினும் குமரனும் வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா வர்றாங்க. இந்த மாதிரி காவேரி கிட்ட வந்து குமரன் வந்து ரகசியமா சொல்றாரு, காவேரி காவேரி இந்த மாதிரி விஜய் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனாலதான் எங்களை முன்னாடியே அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாட்டி வரை கேக்குறாங்க என்னடா அப்படின்னு. அதுக்குள்ள விஜய் வர வந்துடுறாரு. விஜய் வந்து காவேரியை கூப்பிடும்போது இவங்க ரெண்டு பேருமா ஓடி போய் வாங்க விஜய் உள்ள வாங்கன்னு குமரனும் நிவினும் போய் விஜய் கையை பிடிச்சிருக்கிறாங்க. இல்ல நான் இங்கே நிக்கிறேன்னு. அதுக்குள்ள சாரதா வந்து இங்க பாருங்க தம்பி, நான் கத்துறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிங்கன்னு. இப்ப விஜய் வந்து கோவப்படுறாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கோவமா இருக்கிறீங்கன்னு நிவின் வர கேக்குறாரு. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம என்னத்த எப்படி பேசுறீங்கன்னு. தம்பி நீங்க வந்தப்போ நான் வாங்கன்னு கூப்பிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சாரதா கேக்குறாங்க. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு எங்களுக்கு சரி வராது போங்கன்னு. உங்க பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த சின்ன வீட்டுல எவ்வளவு நாள் இருந்தேன், இன்னைக்கு அவ இல்லாம நான் போகவே மாட்டேன். காவேரி நீ இப்ப என் கூட வரியே இல்லையா, நானும் அவளும் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா எமோஷனலா எல்லாமே சொல்ல வராரு. இப்ப காவேரி வந்து இந்த மாதிரி என்னால உங்க கூட வர முடியாது விஜய் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. என்னடி பேசிட்டு இருக்கிற, இந்த மாதிரி இது எப்ப எடுத்த முடிவு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சுட சுட எடுத்தியா, உங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி நீ என்ன வேணா சொல்றியா, நீ இல்லாம நான் போவே மாட்டேன் வான்னு சொல்லிட்டு காவேரியோட கையை பிடிச்சு விஜய் இழுக்கிறாரு. சாரதா வந்து விட மாட்டேங்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப விஜய் வந்து அப்படியே ரொம்ப உடஞ்சு போய் அவரும் கிளம்பிடுறாரு. காவேரி இங்க உட்காந்து ஏங்கி அழுறாங்க. விஜய் வந்து கார்ல வந்து ரொம்ப டென்ஷனா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி ஓடி போய் காவேரி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் வந்து கோவத்துல வந்து கத்திடுறாரு. அப்புறமா தாத்தா கிட்ட பெற சொல்றேன் தாத்தா அப்படின்னோடனே காவேரி வரல அப்படின்னு தெரிஞ்சோடனே தாத்தா பாட்டியும் அவங்க சித்தியும் ஒவ்வொருத்தரை பார்த்து ஹாப்பியா சிரிச்சுக்கிறாங்க. இங்க காவேரி ரொம்ப சேடா இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நிவினும் குமரனும் வந்து ஆளாளுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த மாதிரி சரி ஃபர்ஸ்ட் நிவின் மட்டும் தான் வர்றாரு. அப்ப நிவின் கேக்குறாரு, காலையில வந்து நீ ரொம்ப சந்தோஷமா தான் கிளம்பி இருந்தேன்னு குமரன் அண்ணே சொன்னாரு, அதுக்குள்ள நீ எப்படி உன் முடிவை மாத்திக்கிட்ட, அதுவும் இல்லாம நீ வந்து விஜய் கிட்டயே அந்த மாதிரினா பேசுன, நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தாலே போதும் உங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. அதுக்குள்ள குமரன் வந்துடுறாரு. அவரும் கேக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாட்டி வந்து காவேரி பார்த்துட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க, இவளை பார்த்தாதாண்டி கன்சீவா இருக்கிற மாதிரி தெரியுது, அன்னைக்கு பார்த்ததை விட இவ வயிறு இன்னைக்குதான் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காவேரி அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.